தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். முடிந்தது என்று சொல்லி ஆமென் அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கிறார். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். கண்களை மூடினார். எங்களை நேசிக்கிறதான நல்ல பரலோகத்தின் தேவனாகி கர்த்தாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலும் பரிசுத்தாவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க. இந்த 7வது வசனத்தின் ஆழங்கள், ரகசியங்கள், அறைபொருள், புதைபொருள் அத்தனையும் நீர் வெளிப்படுத்துகிற தெய்வம் ஏசப்பா. நீர் ஒருவர் தானப்பா. ஆவியானவர் பேசுங்க. மக்களுடைய எல்லாருடைய உள்ளங்களையும் ஆண்டவரே நீர் திறந்து இந்த செய்திக்கு நேராய் திறந்து கொடுக்க நீர் உதவி செய்வீராக. தேவ கரத்தில் ஆட்சி வெறுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் அல்லேலூயா. அன்பு மகன் சாம் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்பொழுது காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. காடியை குறித்து அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அவங்க எடுக்காததுனால சில காரியங்களை எனக்கு என்னுடைய ஞானத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறத நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி நன்றாக கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி அந்த 7வது வசனத்தை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தை குறித்து எல்லா சுவிசேஷங்களும் தெளிவாக அறிவித்திருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 48லிருந்து 50 உள்ள வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை கொண்டு வருகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 36 முதல் 37 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காடியை குறித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. அவருக்கு என்ன செய்தார்களா? காடியை கொடுத்தார்கள். காடி என்பது ஒரு போதை பொருள், போதை வஸ்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. காடி என்பது ஒரு போதை வஸ்து. அப்படின்னா நன்றாக இயேசு கிறிஸ்துவை அடித்து நொறுக்கி வேதம் சொல்லுகிறது 40க்கு 1 குறைய 39 அடிகள் அடித்து விட்டார்கள். 40க்கு 1 குறைய அடி வாங்கிட்டார். ஆனால் அடி வாங்கும் பொழுது நம்ம சும்மா சாதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம், 40க்கு 1 குறைய அப்படின்னு சொல்லி சாதாரணமாக தியானம் பண்ணிட்டு போயிடுறோம். அந்த அடியை வாங்கி பார்த்தாங்க தெரியும், ஒரு அடி கூட நம்மளால தாங்க முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆமாம், ஒரு அடி கூட நம்மளால் தாங்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐயோ எங்கே விட்டுருங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுவோம். ஆனால் அந்த ஒரு கொடூரமான ஒரு வேலையில் தான்
ஒரு சின்ன அடிப்பட்டாலும் என்ன செய்கிறது? உடனே நாக்கு என்ன செய்கிறது? வறண்டு போகிறது. வறண்டு போன உடனே தண்ணியை தான் என்ன செய்கிறோம்? தேடுகிறோம். அதே மாதிரி தான் அடி வாங்கினவங்க அத்தனை பேருக்குமே இதுதான் நிலைமை. அதுதான் சொன்னாரு, தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது, நான் வறண்டு தாகமாக இருந்தாலும் அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு தான் இந்த காடியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காடி என்பது கிரேக்க பதத்தில் ஆப்ளாஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழி பதத்தில் வினிகர், பிரெஞ்சு மொழியில வின் திராட்சை ரசம், இகர் என்றால் குளித்த ஆல்கஹால் ஆனது ஆசிட்டிக் அமில உற்பத்தியினால் காடியாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசுதான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்தா இது எல்லாத்தையுமே நமக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பா கற்றுத்தருவார், வெளிப்படுத்துவார், பேசுவார், எல்லாமே தெளிவாக நமக்கு கற்றுத்தருவார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாமே கொடுத்தாலும் தேவன் கடைசி நேரத்தில் முடிந்தது என்று சொல்லி நல்லா கவனிங்க. 6வது வசனத்தையும் 7வது வசனத்தை இணைத்தே தான் இந்த கடைசி வார்த்தை வருகிறது. 6வது வசனம் இணைக்காமல் 7வது வசனம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசியாக செய்யப்பட்ட முதல் துவங்கின ஒரு வசனம் என்ன என்றால், அவர் ஒரு ஜெபம் செய்தார். என்ன ஜெபம் சொல்லுங்க? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இது ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? பரிந்து பேசுகிற ஜெபம். அல்லேலூயா. ஆனா ஜெபத்தோடு தொடங்கின தேவனாகிய கர்த்தர் கடைசி நேரத்துல இதாவே அந்த தன்னுடைய ஆவியை எப்படி ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. இதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபத்தோட முடிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ எல்லா விதமான ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது, இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி உதவி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அப்போ இந்த உலகத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த தேவ சித்தம் நிறைவேறி என்ன செய்தது? முடிந்தது. அல்லேலூயா. முடிந்தது என்று சொன்னால் சாதாரணமான ஒரு முடிவு அல்லது. ஆதியிலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை கொண்டு ஒரு திட்டம் போட்டார். என்ன திட்டம்? ஆவிகளை மீட்கும் திட்டமாக கொண்டு வந்துதான். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் சொந்த குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தி, பாடுகளின் வழியாக உட்படுத்தி சிலுவை மரத்துக்கு கொல்கதா மலையில அவரை கொண்டு போய் ஆணி அடித்து என்ன செய்தாங்க? ஆணி அடித்தார்கள். சாதாரணமான பேசணும். ஆணி அடித்தார்கள். ஆணி நம்ம கையில் அடிச்சாலாம் தெரியும் என்ன வலி. அதுவும் சிலுவையில தொங்க விட்டா அதை விட எப்படி இருக்குது அந்த வலி அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சாதாரண ஒரு சின்ன முள்ளு குத்துனா என்ன செய்யணும்? எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? நல்லா நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை, ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்ட பிற்பாடு ஒரு அதிசயமான சம்பவம் நடந்தது.
என்ன நடந்தது? முதல்ல ஒரு காரியம் நடந்தது. அந்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அந்த 30வது வசனத்துக்கு கீழே மறுபடியும் படிங்க. 31. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாய் இருந்தபடியினால். எந்த வசனத்தை படிக்கிறீங்க? 19:31. யோவான் 19. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. முதல் சம்பவம். அல்லேலூயா. முதல் சம்பவம் என்ன? தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது. வேதம் சொல்லுகிறது. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே திரைச்சீலை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஏன் இந்த திரைச்சீலை தேவாலயத்தின் வர வேண்டும்? வாசியுங்கள். திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவினை உண்டாக்குகிறது தான் திரைச்சீலை. அல்லேலூயா. நன்றாக கவனிக்கணும். திரைச்சீலை என்பது பழைய நியாயப்பிரமாணத்தின் காரியங்களில் ஒன்று. அவங்க அதைத்தான் தெளிவாக சொல்லிட்டு இருந்தார். நியாயப்பிரமாணம் நிறைவேறி முடிந்தது. அல்லேலூயா. ஆமா, நியாயப்பிரமாணம் நிறைவேறி முடிந்தது என்று சொன்னால் அதன் பிற்பாடு நியாயப்பிரமாணத்தின் காலம் திரும்பி வரவே இல்லை. அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. ஏன் திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆசாரியனை தவிர மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாருமே என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியன் பலி செலுத்துகிறவனை தவிர வேற யாருமே போகவே முடியாது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அல்லேலூயா. ஆமா, இப்ப நான் நிக்கிறது தான் மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்க இருக்கிற பரிசுத்த ஸ்தலம். அப்ப இந்த ரெண்டுக்கும் தான் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது தான் திரைச்சீலை. இந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தபடியினால் இன்றைக்கு நமக்கு ஒரு சுதந்திரம் தேவனிடத்தில், மகா பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் நேரடியாக போய் ஜெபிப்பதற்கும் ஆண்டவரோடு பேசுவதற்கும் இன்றைக்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னார். திரைச்சீலை கிழிந்தது. அல்லேலூயா. நான் கடைசி நேரம் இருந்ததுனால ஒரு நேரம் நினைக்கிறேன். வாசிங்க. அடுத்தது வாசிங்க. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் விழுந்தது. தேவனுடைய சாவை அவைகள் தன்னை உருவாக்கின தேவாதி தேவனுடைய சாவை இயற்கைகளும் விரும்பாமல் என்ன செய்தது? அவர் உயிருள்ள தெய்வம், அவர் மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படி கன்மலைகளும் எல்லாமே நிரூபித்து காட்டிவிட்டது. அடுத்ததாக இன்னொரு அதிசயமான சம்பவம் நடக்குது பாருங்க. கீழே வாசிங்க. 52. கல்லறைகளும் திறந்தது. கல்லறை திறந்தது. கல்லறை திறக்குமா? தானா திறக்குமா? இல்லைங்களா? தானா கல்லறை திறக்குமா? ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையே ஒரு தூதன் வந்துதான் புரட்டி தள்ளினான். ஆமென். தள்ளி
அதன் மேல் உட்கார்ந்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே கல்லறை தானாய் திறவுண்டது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. அதோ இங்க கவனிங்க. கல்லறை தானாக திறந்தது. அதுக்கு அப்புறம் என்ன எழுதி இருக்கிறது என்றால், நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நல்லா கவனிங்க. அந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஏன் எழுந்திருக்கணும்? ஏன் உயிரோடு எழும்பணும்? நன்றாக கவனிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் முன் அடையாளமே சகல பரிசுத்தவான்களை உயிர்த்தெழுதல் தான். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆனால் உயிர்த்தெழுந்த அந்த சகல பரிசுத்தவான்களும் எங்கே இருந்தார்கள்? 3 நாட்களும் அங்கேதான் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவங்க எல்லாரும் அந்த நகரத்துக்குள்ள போய் நேருக்கு காட்சி அளித்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டதுமே அடுத்த நொடி உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பது அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய மரணத்தில் தெளிவாக காணப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, இதற்கு நன்றாக கவனிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 50வது வசனத்துக்கு கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, லூக்கா நாம் வாசிக்கிற சில காரியங்களை நல்ல நினைச்சு பாருங்க. அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சவால் விடுகிற ஒரு இன்னைக்கு மரணத்துக்கு சவால் விடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எதை வச்சு சவால் விடுகிறோம்? நமக்கு என்ன இல்லை? மரண பயம் இல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஏன் இன்றைக்கு நாம் மரித்தால் அடுத்த நிமிஷம் எங்க போய் நிற்போம்? இயேசு தேவ சமூகத்துக்கு முன்பதாக இயேசுவை முகமுகமாய் நாம் தரிசிக்கும்படி நாம் கடந்து போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் மரணத்துக்கு சவாலாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். மரணம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயிரோடு எழுந்தது. ஆமென். இன்றைக்கும் ஜீவித்த அரசாட்சி செய்கிற கர்த்தர் நம்மை உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இதன் மூலம் நிறுவனமாகிறது. ஆனபடியினால் இப்படிப்பட்ட பழைய பிரமாணத்தை உடைத்து புதியதோர் பிரமாணத்தை உடன்படிக்கை மூலமாகத்தான், அந்த உடன்படிக்கை ரத்தம் புதிய உடன்படிக்கை ரத்தமாக்கிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாவ மீட்புக்காக சிந்தப்பட்டது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களினாலே நாம் மீட்கப்பட்டு இன்றைக்கு உயிரோடு கூட ஜீவித்து அரசாட்சி செய்கிற இயேசுவோடு கூட நல்ல ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு நல்ல அனுக்கிரகத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென்.
ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கலாம்.